ஒரு காலத்தில் பசுமையான மரங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட ஒரு அழகிய பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியின் நீர் மிகவும் தெளிவாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அந்த ஏரியில் பல வகையான மீன்கள், தவளைகள், பறவைகள் ஆகியவை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த ஏரியில் ஒரு புத்திசாலியான ஆனால் அதிகமாக பேசும் பழக்கம் கொண்ட ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது. அந்த ஆமைக்கு 2 நல்ல நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் 2 வாத்துகள். தினமும் காலை நேரத்தில் அந்த வாத்துகள் ஏரிக்கு சென்று நீந்தி விளையாடும். அப்போது அந்த ஆமை அவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டும் கதைகள் சொல்லிக்கொண்டும் மகிழ்ச்சியாக நேரம் கழிப்பது வழக்கம். மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் சில ஆண்டுகளாக அந்த ஊரில் மழை பெய்யாமல் இருந்தது. வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. நாள் கடந்த போதெல்லாம் ஏரியின் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. முன்பு நிரம்பியிருந்த ஏரி இப்போது பாதியாக வறண்டு போனது. அங்கிருந்த மீன்களும் மற்ற உயிரினங்களும் கவலையடைந்தன. ஒரு நாள் காலை அந்த 2 வாத்துகளும் மிகவும் கவலையுடன் ஏரிக்கரையில் அமர்ந்திருந்தன. அதை கவனித்த ஆமை மெதுவாக அவர்களிடம் வந்து கேட்டது, நண்பர்களே, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? அப்போது ஒரு வாத்து வருத்தமாக கூறியது, நண்பா, இந்த ஏரி இப்போது வறண்டு கொண்டே வருகிறது. பல வருடங்களாக மழை பெய்யவில்லை. இன்னும் சில நாட்களில் இந்த ஏரியில் தண்ணீர் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். அதனால் நாங்கள் இருவரும் அருகிலுள்ள ஒரு பெரிய ஏரிக்கு சென்று வாழ முடிவு செய்துள்ளோம். அதை கேட்டவுடன் ஆமை மிகவும் துக்கமடைந்தது. அது கவலையுடன் கூறியது, நீங்கள் இருவரும் என்னை விட்டுவிட்டு போகிறீர்களா? உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்றால் உணவு மட்டும் குறையும். ஆனால் எனக்கு தண்ணீர் இல்லை என்றால் உயிரே போய்விடும். நீங்கள் உண்மையாக என் மீது அன்பு வைத்திருந்தால் என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். அப்போது வாத்துகள் சற்று யோசித்து கூறின, நண்பா, எங்களுக்கு இறக்கைகள் இருக்கின்றன. அதனால் நாங்கள் பறந்து வேறு இடத்திற்கு செல்ல முடியும். ஆனால் உனக்கு இறக்கைகள் இல்லை. உன்னை எப்படி தூக்கி செல்வது? அப்போது ஆமை சற்று யோசித்து ஒரு உபாயத்தை சொன்னது. ஒரு நீண்ட வலுவான குச்சியை கொண்டு வாருங்கள். அந்த குச்சியின் நடுவை பகுதியை நான் என் பற்களால் பலமாக பிடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருவரும் அந்த குச்சியின் 2 முனைகளையும் உங்கள் அலகால் பிடித்துக்கொண்டு மெதுவாக பறக்கத் தொடங்குங்கள். மூவரும் வானத்தில் உயரமாக பறந்து சென்றனர். கீழே உள்ள மரங்கள், வயல்கள், வீடுகள் அனைத்தும் சிறியதாக தோன்றின. அந்த அழகான காட்சியை பார்த்த ஆமை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு கிராமத்தின் மேல் பறந்து சென்றனர். அப்போது கீழே இருந்த மக்கள் அந்த வியப்பான காட்சியை பார்த்து கூச்சலிட ஆரம்பித்தனர். அட, பாருங்கள், 2 வாத்துகள் ஒரு ஆமையை தூக்கி கொண்டு பறந்து செல்கின்றன என்று அனைவரும் ஆச்சரியமாக பேச ஆரம்பித்தனர். அந்த சத்தம் ஆமையின் காதில் விழுந்தது. மக்கள் ஏன் இவ்வளவு கூச்சலிடுகிறார்கள் என்று அது அறிய ஆசைப்பட்டது. என்னை பற்றி ஏன் இவ்வளவு பேசுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அந்த ஆவலில் ஆமை வாயை திறந்து பேச முயன்றது. ஆனால் அது வாயை திறந்த அந்த நொடியில் குச்சியின் பிடி விட்டுவிட்டது. உடனே ஆமை வானத்திலிருந்து கீழே விழத் தொடங்கியது. வாத்துகள் அதை காப்பாற்ற முடியாமல் கவலையுடன் பார்த்தன. ஆமை மிக உயரத்திலிருந்து கீழே விழுந்ததால் தரையில் பலமாக மோதி அதன் உடல் சிதறி இறந்தது. இதை பார்த்த மக்கள் அனைவரும் வருத்தப்பட்டனர். வாத்துகளும் தங்கள் நண்பனை இழந்த துக்கத்தில் அமைதியாக பறந்து சென்றன. நீதி: அவசரமாக பேசும் பழக்கம் மற்றும் சமயோசித புத்தி இல்லாதவர் பல நேரங்களில் பெரிய துன்பத்தை சந்திப்பார். சமயோசித புத்தியும் அமைதியும் வாழ்க்கையை காக்கும். என்ன குட்டீஸ், கதை நல்ல இருந்ததா? சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. மீண்டும் மற்றொரு கதையில் சந்திப்போம். நன்றி.